உங்கள் மத்தியில் கொடுக்குற செய்தி என்னன்னா, தண்ணீரில் அற்புதம். என்னங்க செய்தியினுடைய தலைப்பு என்னங்க? தண்ணீரில் அற்புதம். ஆமென். உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். 3 தண்ணீரில் அற்புதம் நடந்தது. மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம். மூன்று காரியம் சுருக்கமாய் பார்க்க போகிறோம். 1, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 22 25 முடிய வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். எதுக்கு பின்பு? எதற்கு பின்பு? நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வரும் பொழுது சிவந்த சமுத்திரம் முன்னால் இருக்குல்ல, அதான் அந்த இதில் நம்ம பார்க்குறோம். அப்போது முந்தின காரியத்தில் பார்க்கும் பொழுது, முந்தின வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இப்போ சிவந்த சமுத்திரத்தை கடந்து போயிட்டாங்க. கடந்து போனோடனே பார்வோனின் சேனை வருது. வந்து என்ன ஆகிடுது? அமிழ்ந்து போகிறார்கள். சரிதானா? உடனே அமிழ்ந்து போனோடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தோன்னே, ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாட்டு பாடுவோம். இல்லை ரொம்ப தந்தானே துதிப்போமே திருச்சபையோரே துதி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. ரொம்ப நல்ல பாட்டு இல்லை? ரொம்ப அருமையான பாட்டு. தந்தானே துதிப்போம். கொடுத்தாரு, கொடுக்கலன்னா அட போங்கய்யா, ஆண்டவர்கிட்ட ஜோமணி என்ன தான் கிடைச்சது இல்லை? ஒரே துதி பாட்டு. அது மிரியாம், சரியான ஆளு. மிரியாம் எபிரேய மொழியில் மிரியாம், தமிழில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் என்ன? மரியாள். யார் சொன்னது? அதான் மிரியாள். இப்போ இந்த மிரியாம் ஒரே டேமரின் அடிச்சு ஒரே ஒரு பயங்கர பாட்டு. மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார்ல. நமக்கும் சந்தோஷம் தாங்க முடியலன்னா பாட்டு. வீட்டில் அந்த வீதியில் நடக்கும்போது பாட்டு. என்ன பாட்டு அந்த வீட்டில் இருக்குது? அங்கே ஒரே சந்தோஷம், கொண்டாட்டம். அவங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சான். அதனால ஒரே ஜெபக்கூட்டம், ஒரே பாட்டு, ஒரே சந்தோஷம். நல்லது. அடுத்தது, இப்போ இந்த வெற்றிக்கு பிறகு மோசே அவர்களை என்ன பண்ண? பிரயாணப்பட்டு சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்பட்டு அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். என்னாச்சுங்க? 3 நாள் தண்ணி. ஏன் ஒரு வெற்றிக்கு பிறகு 3 நாள் தண்ணி கொடுக்க முடியல? எப்படி இருக்கும்? உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தண்ணியே இல்லை 3 நாள். என்ன சொல்றாங்க? அவர்கள் மாராவிலே வந்தபோது, மாறாங்கிற இடத்துல மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால், கொஞ்சம் தண்ணியை பார்த்துட்டாங்க, ஆசையா அள்ளி குடிக்கிறாங்க. மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாமல் இருந்தது. தண்ணி என்ன ஆயிடுச்சு? எங்க தண்ணி இல்லாம 3 நாள். நமக்கு ஒரு 5 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம் தண்ணி இல்லைனா எவ்வளோ கஷ்டம் இல்லை? கிடைச்ச உடனே 1.5 லிட்டர் அப்படி ஒரே இதில் குடிப்பேன்ல. நீங்கள் குடிப்பீங்களேன்னு தெரியல, நான் குடிச்சிருவேன். தண்ணி தாகம் முடியாது, குடிச்சிட்டு கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? குடிக்கிறோம் இல்லை? கவனிங்க. அப்போ தண்ணி தாகம் 3 நாள் சூர் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதற்கு பிறகு மாராவில் வந்த பொழுது தண்ணீர் இருக்குது, ஆனால் அந்த தண்ணீர் என்ன பண்ணல? குடிக்க முடியல. எப்படி இருந்துச்சா? கசப்பாக இருந்துச்சு. புளிப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், உவர்ப்பாக இருந்தால் கூட சாப்பிடலாம். புளிப்பை கண்ணை மூடிட்டு சாப்பிடுவோம். என்னைக்காவது புளிப்பை யாராவது பரவாயில்ல, நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பு ஆனாலும் விட மாட்டோம். உவர்ப்பு, புளிப்பு, இல்லை இனிப்பு, கசப்பு எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் கசப்பை ரொம்ப கஷ்டப்படுவோம்.
இல்லை? எங்கள் அம்மா வயிறு கொஞ்சம் சரியில்லைன்னு எங்கள் அம்மா பாட்டி வைத்தியம் எங்கள் அம்மா செய்வாங்க. அடிக்கடி எங்கள் அம்மாவை சொல்லுவேன் பாஸ்டர் அம்மாட்ட, எங்கள் அம்மா உங்கள் அம்மா மட்டும் இல்லை எங்கள் அம்மாவும் செய்வாங்கன்னு பாஸ்டர் அம்மா சொல்லிடுவாங்க. சரிம்மா நான் சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் நல்லா அந்த இதை வேப்பந்தலையை அரைச்சி உருண்டை கொடுப்பாங்க. சின்ன பையன் அப்போ அதை வாயில் போட்டு குடிச்சிட்டு வாந்தி வர மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடுவேன் கொஞ்ச நேரம். ஏன் கசப்பு தாங்க முடியல. நீங்களும் நிறைய பேர் குடித்தது மாதிரி தெரியுது. சரி, அவ்வளோ கசப்பு. இப்போ தண்ணீரை வாயில் வைக்கிறாங்க, எப்படி இருக்குது? அந்த மாறாவின் தண்ணி கசப்பாக இருந்தது. அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதை குடிக்க அவர்களால் கூடாமல் இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அதனால் அந்த இடத்துக்கு என்னன்னு பேரு? மாறா. ஏன் கசப்பு? மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய், மோசேக்கு அனுகூலமாக. அப்படியா? ஏங்க இப்பதான் மகிமையை வெற்றி அது இருக்கட்டு. எங்க ஆண்டவர் அற்புத சோகத்தெல்லாம் கொடுத்தால் அது இருக்கட்டு. எங்க ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சாரு அது இருக்கட்டு. பாசு மூலமா கத்துற அநேக நன்மைகளை செஞ்சாரு அது இருக்கட்டு. இப்போ உனக்கு கல்லடி விழும். எப்படிங்க? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். என்னத்தை குடிப்போம் எப்படி சொல்லியிருப்பாங்க நினைச்சு பாருங்க. வீட்டில் போய் சொல்லி பாருங்க. யோ என்னத்தையா குடிப்போம்? ஆளையும் பாரு மூஞ்சையும் பாரு. எங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்களா? இருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா? தம்பி நல்லாவே தலையாட்டுற அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இல்லை? எதையா குடிப்போம்? இந்த தண்ணி நீ குடிச்சுப்பா, நீ குடியா நான் குடிக்கிறோம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கோபம் என்னத்தை குடிப்போம்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். உடனே மோசே என்ன பண்ணா? அவங்களுக்கு பதில் சொல்லலை. பதில் சொன்னா வாக்குவாதம் வரும். மோசே என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவரே என்னை இந்த பாடுபடுத்துறீங்க ஆண்டவரே. இந்த மக்களை வச்சுட்டு 6 லட்சத்துக்கு மேலே உள்ள மக்களை வச்சுட்டு நான் சும்மா இருந்திருப்பேன் பேசாமல். மனைவி பிள்ளைகளோடு ஊழியோன்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு மக்களை நடத்த சொல்லி இவங்க போகும்போது இப்படி பண்ணுறாங்க. கொஞ்சம் தான் கல்லெடுத்து அடிக்கிறாங்க, எங்கிட்ட சண்டை போடுறாங்க. எனக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்களேன்னா இந்த ஒரே ரோதனம்பாங்க. நம்ம அந்த கேட்டை அடைக்க சொல்லிடுங்க. அந்த ஆடு வந்து அந்த செடியை கடிச்சிருச்சு, கேட்டை கொஞ்சம் அடைச்சி வச்சு. ரைட். இப்போ தண்ணி குடிக்க முடியல. மோசைட்ட சொல்லி எதத்தை குடிப்போன்னு மோசை என்ன பண்ணான் தெரியுமா? இவங்க மோசைட்ட சங்கடப்பட மோசை டைரக்டாக கத்தர்கிட்ட போயிட்டான். கத்தர்கிட்ட என்ன சொல்றான்? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். உடனே கூப்பிட்டோன்னே ஆண்டவர் பாருங்க மோசேக்கு எப்படி உதவி செய்யறாரு பாருங்க. அப்ப நம்ம கர்த்தரை கூப்பிட்டா நமக்கு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்வார். மோசேயை கூப்பிட்டோன்னே கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அங்க பாரு மரத்தை பாரு. அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே, அவன் அந்த மரத்தை தண்ணீர்ல போட்டோன்னே வெட்டி இருப்பான், கொம்பா எடுத்திருக்கலாம் இல்ல. அவன் அந்த மரத்தை தண்ணீர்ல போட்டோன்னே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அது மதுரமான தண்ணீர். எப்படிங்க? சாதாரண தண்ணீர் இல்ல, மதுரமான இனிப்பான தண்ணீரா மாறிற்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? எது? நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு, பெரிய நெல்லிக்காய் இல்லை, பெரிய நெல்லிக்காய் சாப்பிடலையோ? கொஞ்சம் நெல்லிக்காய் கொஞ்சம் கொண்டு போய் சாப்பிடாதவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்த வாரம். கௌரிங்க, நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா இனிக்கும். இந்த மரத்தை போட்ட உடனே ஆண்டவர் சொன்ன, இந்த மரத்தை போடு. மரத்தை வெட்டி போட்ட உடனே கசந்த மாறா, கசப்பான தண்ணி, குடிக்க முடியாத தண்ணி, அது என்னவாய் மாறிற்று? வேதம் சொல்லுகிறது, அந்த மரத்தை ஆண்டவர் காண்பித்த மரத்தை மோசே போட்ட உடனே அந்த கசப்பான தண்ணீர், குடிக்க முடியாத தண்ணீர் இனிப்பாய் மாறிற்று, மதுரமாய் மாறிற்று, இனிப்பாய் மாறிற்று. குடிச்சான், நல்லா குடிச்சாங்க. ஆமேன். மாறாவின் கசந்த நீரை கர்த்தர் மதுரமாக மாற்றினார். யார் மூலமாய்? மோசையின் மூலமாய். ஒரு மரத்தை வெட்டி போட்டோன்னே
ஆண்டவர் என்ன செய்தார்? மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். உங்களுக்கு எனக்கு இப்போ ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். என்ன மரம்? சிலுவையின் மரத்தை காண்பிக்கிறார். அதான் சிலுவை மரத்தை காட்டுறார். இப்போ ஒரு மரத்தை காட்டுறார். ஏன்? அந்த மரத்தை நோக்கி பார்த்தா போதும், அந்த மரத்தை நம்ம தொட்டா போதும். சரீர பிரகாரம் நம்ம தொட முடியாது. சாதாரண சிலுவை மரணம் அல்ல, எல்லா சிலுவை மரணம் அல்ல, கள்ளனும் தான் சிலுவையில் அறையப்பட்டான், அந்த மரம் அல்ல. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த சிலுவையின் மரம், கர்த்தர் காட்டுகிற மரம் அதுதான். அந்த மரத்தை, என் வாழ்க்கையில் சிலுவை மரத்தை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறிவிடும். ஆமென், அல்லேலூயா. மதுரமாய் மாறிவிடும். சரி, முதல் தண்ணீர், மாறாவின் தண்ணீர், கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. தண்ணீரில் அற்புதம். சொல்லுங்க. மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறிற்று. கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. குடிக்க முடியாத தண்ணீர் குடிக்கும்படியாய் இனிமையாய் மாறிற்று. ஒன்று. ரெண்டாவது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம், 22 முடிய வாசிப்போம். எரிகோவில் இருந்து அவரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, எரிகோவில் எலிசா, அதுக்கு முந்தின அனுபவத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, அந்த எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா பார்த்தான்னா, எலிசாக்கு எத்தனை வல்லமை கிடைக்கும்? ரெட்டிப்பான வல்லமை கிடைக்கும். விடாம பின்பற்றி போறான். உடன் ஊழியக்காரன் போய் அவனுடைய சால்வை விழுது, பிரேஷால் விழுது. அதை எடுத்துட்டு எலியாவின் தேவன் எங்கே அப்படின்னு அந்த சால்வையை முறுக்கி தண்ணீரில் அடிச்சோன்னே யோர்தான் தண்ணி ரெண்டா பிளந்துருச்சுன்னு பைபிளில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு எரியோவில் இருக்கிற ஜனங்கள் வர்றாங்க. யாரை தேடி பார்த்தாங்க தெரியுமா? எலியாவை தேடி பார்த்தாங்க, கண்டுபிடிக்க முடியல. இப்போ திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்து எலிசாவிடத்தில் என்ன சொல்றாங்க? அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, அந்த பட்டணத்தின் மனுஷர், எரியோவின் பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன், இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. இப்போ என்ன சொல்றாங்க? எங்கள் ஆண்டவன். அப்ப அந்த காலத்துல ஆண்டவன் சொல்லுவாங்க யார? தீர்க்கதரிசிகளை, பெரியவங்களை, தகப்பன்மார ஆண்டவன் சொல்லுவாங்க. எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. குடியிருப்புக்கு எப்படி இருக்கு? நம்ம ஒரு வீடு பார்த்தோம்னா, வாடகைக்கே போறோம்னு வைங்களா, பார்த்தோம்னா வீடு எப்படி இருக்கு? குடியிருக்கிறதுக்கு பரவாயில்லைங்க சொல்லுவோமா இல்லையா? பரவாயில்லைங்க, அதோட இது தேவையில்லைங்க, தேவையில்லை. ஒரு வீடு கட்டிட்டோன்னு வச்சுங்களேன், நல்ல ஏரியா, என்ன சொல்லுவோம்? நல்ல என்ன, ஜனங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி ஜனங்கள் சொல்லுமா இல்லையா? அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. சரி, நமக்கு என்ன? அப்ப குடியிருப்புக்கு நல்லது. தண்ணீரோ கெட்டது. தண்ணீரோ கெட்டது. அங்க கசப்பு, இங்க கெட்டது. குடியிருப்புக்கு நல்லா இருக்கு. எங்க நான் சில சமயம் கேட்பேன், அந்த வீடு பரவாயில்லையா தம்பி, நீங்க போயிருக்கிற வீடு? இல்லைங்க, வாரத்துக்கு ஒரு முறை தான் தண்ணி வரும், மற்றபடி அது உப்பு தண்ணி, அது குடிக்க முடியாது, நல்ல தண்ணி இல்லை. சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம். நல்லா இருக்கு, பரவாயில்ல, வீடு ஏரியாவும் பரவாயில்ல, அக்கம் பக்கம் பிரச்சனை, நல்லா இருக்கு, தண்ணி வாரத்துக்கு ஒரு முறை என்கிட்ட சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் உப்பு தண்ணி தான். ஐயோ, வாரத்துக்கு ஒரு முறை, வெள்ளிக்கிழமை தான் வரும், சனிக்கிழமை தான் வரும்ட்டு ஓடுவாங்க தண்ணி எடுக்கிறதுக்குல்ல. உங்களுக்கு அப்படி இருக்குது என்னமோ தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, அந்த இடம் குடியிருப்புக்கு நல்லா இருக்கு, தண்ணீரோ கெட்டது. தண்ணீரோ இருக்க முடியுமா? தண்ணீரோ கெட்டதா? நல்லா கவனிங்க. எங்க நீங்க இருக்கிற ஏரியாவில் போர் தண்ணி பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. சப்ப தண்ணி, அது எப்படி தண்ணி? நம்ம பேர் வைக்கிறது ரொம்ப கெட்டிக்காரன். சப்ப தண்ணி, உப்பு தண்ணி எல்லாம் சொல்லுவோம், அழுக்கு தண்ணி எல்லாமே என்னமோ சொல்லுவோம். இவங்க சொல்றாங்க எலிசா கிட்ட, குடியிருப்புக்கு நல்லா இருக்கு அந்த இடம், ஆனா தண்ணீரோ
கெட்டது. தண்ணீரோ கெட்டது. நிலமும் பால் நிலம் என்றார்கள். நிலமும் பால் நிலம்மா. நிலம் எப்படிப்பட்டதா? பால் நிலம். இப்போ இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம். நிலம் நற்பலன் தருவதில்லை. அதனுடைய ஒரு மொழிபெயர்ப்பு, நிலம் நற்பலன் தருவதில்லை. சொல்லுங்க, நிலம் நற்பலன் தருவதில்லை, நல்ல பலனை தருவதில்லை. உவர் நிலம், நல்ல நிலம் இல்லை. சரி, சொல்லிட்டு அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து, இப்போ சொல்கிறான், இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் கிண்ணம்னு போட்டிருக்கு. நான் என்னுடைய கற்பனையில் ஒரு சின்ன மண்சட்டியாக இருக்கும்ல. சரி, ஒரு புது தோண்டி எடுத்துட்டு வா. ஒரு என்ன புதுசாக இருக்கணும், இது வரைக்கும் உபயோகப்படுத்தி இருக்கக்கூடாது, இது வரைக்கும் உபயோகப்படுத்தி இருக்காது. ஒரு புது தோண்டியை கொண்டு வா, ஒரு சின்ன சட்டியை கொண்டு வா, ஏன், அல்லது ஒரு சின்ன மண் சட்டியை கொண்டு வா. எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதில் என்ன செய்யணுமா? கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வாங்க. இங்கே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். இங்கே எலிசா கிட்ட போய் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, என்ன பண்றது? நிலமும் பால் நிலம், பலன் தராத நிலம். அப்படியா? சரி போங்க, ஒரு சின்ன கிண்ணத்தை கொண்டு வாங்க, ஒரு மண் சட்டியை கொண்டு வாங்க. அதில் எப்படி என்ன பண்ணணும்? உப்பு போட்டு கொண்டு வாங்க. இவங்க அதை புது சின்ன பானை எடுத்தாங்க, சட்டி எடுத்தாங்க, அல்லது கிண்ணத்தை எடுத்தாங்க, அதில் உப்பை போட்டு கொண்டு வர்றாங்க. அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய், அவன் என்ன செய்தான்? நீரூற்றண்டைக்கு போய், ஏன்னா அதான குடிக்க முடியாது, கெட்டது தண்ணி. எப்படியா கெட்டது? உப்பு அதிலே போட்டு இந்த தண்ணீர் ஆரோக்கியமாக்கினேன். இப்ப பாருங்க, உப்பு எதுல போட்டான்? சட்டியில போட்ட உப்பு இப்ப எதுல வந்துருச்சு? தண்ணியில வந்துருச்சு. இல்ல, சட்டியில இருந்தா பிரயோஜனம் இல்லை. உப்பை வச்சுட்டியா, உப்பை போய் சட்டியை வச்சுட்டு நில்லு போய் அப்படின்னா அவன் நின்றுட்டு இருப்பான். அதை எலிசா கையில வந்த உடனே அந்த உப்பு சட்டி, சின்ன சட்டி, அந்த கிண்ணம் கையில வந்த உடனே எலிசா அதை நீரூற்றண்டையில கொண்டு போய் அதை அந்த தண்ணியில நீரூற்றுல போட்ட உடனே இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். யாரு? எலிசா தீர்க்கதரிசி. ஆமென். ஒரு அலையில சொல்லுவோமா? கவனிங்க, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது. இனி இதுல என்ன வராது? அப்ப அந்த தண்ணி குடிச்சா செத்து போயிடும் போல் இருக்கு. அது கசப்பே பரவாயில்ல போல் இருக்கு. இது மோசமான தண்ணீர். தண்ணியை குடிச்சா கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவார். எப்படி இருக்கும்? பயங்கரமான நடல்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிளில் தான் இருக்கு. அப்போ அந்த எலியா அந்த சட்டியில் உள்ளத உப்பை தூக்கி போட்டாங்க. நீங்கள் தண்ணி கொஞ்சம் சரியில்லைன்னா உப்பை தூக்கி போட்டுறாதீங்க அப்படி சட்டியில். இல்லை, என்னை கொண்டு போய் பாஸ் சந்திச்சு உப்பை போட்டிருக்கேன் போடுங்கன்னு நான் போட மாட்டேன். இருக்கிற தண்ணியும் போயிடும் நம்ம போட்டோம்னா. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அது வசனம் இருக்கு பின்னால். இது பேசினா இன்னும் பேசலாம், சீக்கிரம் முடிக்கணும். சட்டியில் உப்பை போட்டு அந்த உப்பை கொண்டு போய் நீரூற்றில் போட்டுன உடனே ஆரோக்கியம் ஆயிடுச்சு அப்படின்ட்டான். யாரு? அப்படிதான் நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். ஆரோக்கியமாக கடவுதல்ல, ஆரோக்கியம் ஆக்கினேன். உப்பை போட்டுட்டு விசுவாசத்தோட ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது. இனி இதனால் என்ன வராது? சாவு வராது. நிலப்பாலும் இராது என்று. நிலப்பாலும் இருக்காதா? ரெண்டும். இனி நிலம் என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். நிலப்பாலும் இராது. ஒரே உப்பு தான். இயேசுநாதர் கூட சொன்னார், நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீர்கள், உப்பா இருக்கிறீர்கள்னு சொன்னார். அப்ப அந்த உப்பு என்ன பண்ணணும்? நம்மளை பார்த்து சொன்னார், உப்பா இருக்கிறீர்கள்னா நம்ம இருந்தாலே நில பால் வரக்கூடாதுல்ல, நிலம் கெட்டு போகாமல் இருக்கணும். நம்ம மூலமாக உப்பா இருந்தா சாவுக்கு ஏதுவான காரியமெல்லாம் மாறணும். சரியா? கெட்டு போனது நல்லாகணும்.
அதான் ஆண்டவர் உப்பா வச்சிருக்காரா இல்லையா? கவனிங்க, எலிசா தீர்க்கதரிசி கொண்டு போய் அந்த உப்பை நீர் வீட்டில் போட்டு ஆரோக்கியமா ஆயிடுச்சு அப்படின்னோடனே அது ஆரோக்கியம் ஆயிடுச்சு. இனி இதில் சாவு வராது, இனி சாவு சாவு இருந்திருக்கப்போ அந்த தண்ணியில் மோசமான தண்ணி. அதை எலிசா கையில் அந்த உப்பை கொடுத்தோன்னே கொண்டு போய் போட்டோன்னே மாறிடுச்சு. அடுத்த வசனம், எலிசா சொன்ன வார்த்தையின்படியே, எலிசா தன்னுடைய வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடியே அது ஆரோக்கியமாக்கிற்று. மாறாவின் தண்ணீர் மதுரமாயிற்று. இங்கே குடிக்க முடியாத எப்படிப்பட்ட தண்ணி? கெட்டு போன தண்ணி, சாவுக்கு ஏதுவான தண்ணீரை குடிக்கும்படியாக நல்ல தண்ணியாய் மாற்றணும். ஆமே சொல்லுங்க, தண்ணீரில் அற்புதம், தண்ணீரில் அற்புதம். இன்னும் நிறைய தண்ணீர் இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு தண்ணீரை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிப்போமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 படித்தா ரொம்ப லேட் ஆகும். இது நமக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். அவரும் அவருடைய தாயாரும் சீஷர்களும் அழைக்கப்பட்டாங்க, போயிட்டாங்க. போன உடனே கல்யாண வீட்டில் என்ன ஆயிடுச்சு? ஒரு குறைவு வந்துருச்சு. திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு. ஐயோ, திராட்சை நமக்கு என்ன செய்வோம்? கல்யாண வீட்டில் சாம்பார், ஐயோ சாம்பார் தீர்ந்துருச்சு, கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? குறைஞ்சிச்சா, என்ன பண்றது? ஏன் கவலைப்படாத, தண்ணியை ஊற்று, கொஞ்சம் முடிச்சது. ஏன் சாம்பார் ஒரு மாதிரி இருக்குது, அது அப்படித்தான் இருக்கும். ஆமாம், நேரம் ஆக ஆக சாம்பார் அப்படி தான். ஏன் ரொம்ப சுண்டிருச்சு, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். இவன் ஒரு கூட தண்ணி ஊற்றிருப்பான். கல்யாண வீட்டில் நடக்கிறது பெரியதாக இருக்குல்ல. குறைஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். சாம்பார் சரிப்படுத்தணும்ல, ஆனால் சரிப்படுத்திடுவோம். வந்தவங்களும் மரியாதை சாப்பிட்டுட்டு போவாங்க, ஒழுங்காக மொய்யும் கொடுத்துட்டு போவாங்க. சரியா? இப்போ திராட்சரச குறைவு அங்கே அந்த காலத்தில் சாம்பார் அங்கே குறையிறது. நமக்கு இங்கே சாம்பார் குறைஞ்சா பெரிய பிரச்சனை. ஆனால் அங்கே திராட்சரசம் ரொம்ப முக்கியமானது. திராட்சரசம் குறைவுபட்டுருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரில. இயேசுவின் தாய் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஸ்ரீய உனக்கு எனக்கு என்னன்னு அவர் சொல்லிட்டார். சொன்னோடனே மரியாள் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க, அப்போ அற்புதம் நடக்கும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. சரி, இப்போ ஆண்டவர்கிட்ட அந்த வசனத்தை வாசிங்கம்மா கொஞ்சம். ஆண்டவர் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? கீழே அடுத்தது வாசிங்க. யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படி, இப்ப பாருங்க, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் படிக்கு ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாரு? ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். தண்ணீரை நிரப்புங்கள். எப்படிப்பட்ட தண்ணி? சாதாரண தண்ணி. நம்ம சாதாரண தண்ணிக்கு என்னன்னு சொல்லுவோம்? பேரு பச்சை தண்ணி. பச்சையா இருக்காது தண்ணி, நம்ம அதுக்கு பேர் பச்சை தண்ணி. கடல் தண்ணி என்ன? நீல கலர் தண்ணி. அது நீளமாக இருக்காது, எடுத்தால் சாதாரணமாக இருக்கு, ஆனால் உப்பு. கவனிங்க. சரி, பச்சை தண்ணி நமக்கு புரியணும் இல்லையா? பச்சை தண்ணி, பச்சையாக இருக்கிற தண்ணி அப்படின்னா சாதாரண தண்ணி. குடத்தை நிரப்பு, கற்சாடியில் எல்லாம் நிரப்புறாங்க. அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எல்லாம் நிரப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னது செஞ்சாங்கங்க, அவ்வளோதான். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுதும் ஒன்று பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். இப்ப நீங்க அந்த தண்ணீரை நிரப்பின தண்ணீரை ஒண்ணுமே சொல்லல ஆண்டவர். இப்படி கை அப்படி எல்லாம் பண்ணார் ஆண்டவர். தண்ணிட்டு போய் ஒண்ணுமே சொல்லல. பூச்சாண்டி வேலைலாம் காண்டவர். ஊத்து, இப்ப எடு. இயேசு கிறிஸ்து சொல்றது பாருங்க, ஊத்து, இப்ப எடுத்து கொண்டு போய் கொடு தண்ணியை. ஊத்தும் போது தண்ணி, எடுக்கும் பொழுது திராட்சரசம். ஆமென், அல்லேலூயா. ஊத்தும் போது தண்ணீர், எடுக்கும் போது திராட்சரசம். ஆமென், அல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதம். ரைட், வாசிப்போம். அந்த
திராட்சரசம் எங்கிருந்து வந்ததென்று. இப்போ திராட்சரசத்தை கொண்டு போய் கொடுத்தோன்னே அந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்ததுன்னு வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும், பந்திரிப்பு விசாரிக்காரனுக்கு தெரியாது. அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது, அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை என்னது தண்ணீர் என்னவா மாறிடுச்சு? திராட்சரசமா மாறிச்சு. தண்ணீரில் அற்புதம் சொல்லுங்க. தண்ணீரில் அற்புதம். மூணாவது அற்புதம் புதிய ஏற்பாட்டில் தண்ணீரில் அற்புதம். தண்ணீரை திராட்சரசமாய் இயேசு மாற்றினார். இப்ப திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது பந்திப்பு அவன் டேஸ்ட் பண்ணி தான் அவன் கொடுக்குறான். நம்ம மக்கள் சில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சீனி அதிகமாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்பூனில் வாய் வச்சு குடிச்சிட்டு அதே ஸ்பூனில் கலக்குவாங்க. இல்லை, ஒரு அம்மா பால் காய்ச்சாங்க. சார் பால் குடிப்பீங்களா? நான் இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு ஊதுறாங்க. நம்ம பால் வேண்டாமான்ட்டேன். இல்லை, என்னால் முடியல, நான் பார்க்கலன்னா தெரியாது. இல்லை, அந்த அம்மா சும்மா சாதாரண ஊது, அந்த காலத்தில் ஊதுவாங்க. அப்படி ஊது. நான் ரொம்ப கூலாக மெதுவாக சொன்னேன், சங்கடம் இல்லாமல் சொன்னேன். அந்த அம்மா அம்மா எனக்கு பால் வேண்டாமா அப்படின்னு. பால் வேண்டாமா அப்படின்னு. இப்போ நம்ம மூச்சு விடுறதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கிறோம். இந்த கொரோனா வந்துட்டு போகணும், நல்லதாக போச்சு. நேற்றுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. எனக்கு முன்ன பின்ன தெரியாது. ப்ரைஸ் லாட் அப்படி இப்படின்னு வந்து பேசினாங்க. ப்ரைஸில் நான் சாப்பிட்டுட்ருக்கேன் தோசை, பாஸ்டம்மாவும் சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பெருந்தன்மையாக நடக்கக்கூடாது. அந்த அம்மா சாப்பிடுங்க, நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்க? பாஸ்டம்மா சாப்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு முன்னால் உட்காருங்க. நான் இந்த அம்மா முன்னால் நான் உட்காரணுமா? நான் வேற ஒரு இடத்துல உட்காந்தேன். நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், உங்கள் சபையில் உள்ள உங்களுக்கு உங்கள் பேர் என்னங்க? ஏற்கனவே அந்த அம்மா வந்திருக்கு, எனக்கு மனசில் சரியில்லை. என் பேர் பாஸ்டர் பாஸ்கரன். நீங்களா பாஸ்கரன்? ஓடி வர்றதுக்கு வந்தாங்க. உட்காருங்கம்மா, பரவாயில்ல அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இப்படி 2 சாரி வேணுங்க, ஏழைக்கு கொடுக்க போகிறேன். தாராளமாக கொடுங்க. பாஸ்டர்மா எடுத்து கொடுத்தாங்க. உங்களுக்கு எதுவும் உதவி வேணுன்னா சொல்லுங்கள். இவங்க செய்ய மாட்டாங்க, எங்கிட்ட உதவி கேட்க வந்திருக்காங்க. எனக்கு உதவி. நான் சொன்னேன், எங்கள் சபையில் நிறைய செய்கிறாங்க, வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. வேண்டாங்க, எங்கள் சர்ச்சில் கொடுக்குறாங்க, எனக்கு வேண்டாங்க. இல்லைங்க, ஏதாவது சொன்னால் நான் தர்றேன். வேண்டாங்கங்கிறேன்ல, பரவாயில்ல. ஜோமன்ட்டு போனாங்க. அந்த அம்மா, நீங்கள் ஜோம் பண்ணுங்கய்யா அப்படின்னாங்க. அந்த அம்மா எந்திரிச்சு ஓடி, நான் இந்த அம்மா முன்னால் போய் உட்காரணுமா? எவ்வளோ கொழுப்பு பாருங்க, யோசிச்சு பாருங்க. யார் என்ன தெரியல, பாஸ்ட்மானுக்கே ஊழியத்துக்கு வர்றாங்க அவங்க. ஜாக்கிரதையானுங்க வர்றவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, எனக்கு தெரியும். அப்புறம் அங்கே போயிருக்கேன், அந்த கிராமத்துக்கு போயிருக்கேன், அவங்கள தெரியும். அவங்க உங்களை சொன்னாங்க, இந்த பாஸ்ட் சொன்னாங்க. எல்லாம் இருக்கட்டும், கதையெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களுக்கு என்ன வேணும்? 2 சாரி வேணும். பாஸ்டம்மா நல்ல சாரியை எடுத்து கொடுத்தாங்க. சரி, போயிட்டு வாங்க, தோத்துறோம், அவ்வளோதான். இதை தான் நீங்கள் செய்யணும். மற்றவங்க யாராவது வந்து கேட்டாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரைட். இப்போ இந்த பந்தி விசாரிப்புக்காரன் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். நம்ம உப்பு இருக்குதான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எங்கள் அம்மா கையில் ஊற்றி அப்படிம்பாங்க, உப்பு இருக்குதா இல்லையான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை, அதே மாதிரி அந்த அம்மா பால் ஊதுனா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஊதாதீங்க. இனிமேல் அந்த ஸ்பூனில் மெதுவாக தள்ளுங்க. எனக்கு பால் கொடுக்கும்போது, எனக்கு டீ குடிக்கும்போது கொஞ்சம் இப்படி தள்ளி இருக்க. நம்ம இந்த தண்ணியை டம்ளர் வாய் வச்சு குடிச்சிட்டு அதே தண்ணியை நீங்கள் வீட்டில் குடும்பத்தில் என்னமோ பண்ணிட்டு போங்க. வெளியே வரும் பொழுது தண்ணியை குடிச்சிட்டு ஒருவேளை வாயில் வச்சு அந்த தண்ணியை டம்ளரில் கழுவிட்டு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன், கழுவிட்டே இருப்பேன். கையை கழுவேன், டம்ளர் கழுவேன், சும்மா இருக்கிற பாத்திரத்தை கமுத்தி வச்சுருந்தாலும் மறுபடியும் கழுவேன். பாஸ்டமாக திட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் சுத்தமாக இருந்து பழகணும். நம்ம ஊதி இந்த குடி என்னமா கட்டி எங்கிட்ட இருக்கிற வியாதிலாம் உங்ககிட்ட வரட்டுன்னு ஊதி அனுப்பி விட்டுறக்கூடாது. சரிதுங்களா? ரைட். இவன் டேஸ்ட் பார்க்குறான், சும்மா தான் இருக்கணுமே. இவன் டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்றான்? மணவாளனை அழைத்து நேர போயிட்டான். எங்க இது ஊமையில் நடந்த சம்பவம். நேர போய் பாவம் மணவாளங்க உட்கார்ந்துருக்கான், மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்காரு பொண்ணு பக்கத்தில். நேரம் அங்கே போய் மணவாளனை கூப்பிட்டான், அங்கே வாயா கொஞ்சம் அப்படின்னு. தேவையா இவனுக்கு கூப்பிட்டு, எந்த மனுஷனும்
இப்போ 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 ஒரு பிரசங்கம் பண்றா. யாருக்கு? ஏற்கனவே மணவாளன் பிரசங்கம் கேட்டுட்டாரு. இவன் கூப்பிட்டு பிரசங்கம் சொல்றான். என்ன? எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ஜனங்கள் திருப்தியான பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். ருசி குறைந்ததை தண்ணி கலந்து கொடுப்பான். இல்ல நம்ம சாம்பார்ல கொடுக்கிற மாதிரி. மணவாளன் சொல்ற, மணவாளன் தெரியல என்னடா திடீர்னு கூப்பிடுறோம். இயேசு செய்த ஒரு அற்புதம் பாருங்க. மணவாளனை மேடையிலேருந்து இறக்கிட்டான். இவன் கூப்பிட்டு, முந்தி தான் நல்ல திராட்சரசத்தை கொடுப்பாங்க, அதுக்கு பிறகுதான் ருசி குறைந்தது கொடுப்பாங்க. நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவருக்கு எப்படி இருந்திருக்குது மணவாளன்? நான் எங்கடா வச்சிருந்தேன், இவன் என்னடா இப்படி பிரசங்கம் பண்றான், முழிக்கிறான். நீரோ தண்ணீர் நல்ல ரசத்தை இது வரைக்கும். ஆனா இந்த மணவாளன் வைக்கல. எந்த மணவாளன் வச்சிருந்தாரு? இயேசு கிறிஸ்து மணவாளன் வச்சிருந்தாரு. இவனுக்கு அது தெரியல. முந்தி நல்ல திராட்சரசத்தை தான் கொடுப்பாங்க. மணவாளனை கூப்பிட்டு, மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறத கூப்பிட்டுங்க வாயான்னு சொல்லி, இது வரைக்கும் எப்படி அதை வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள அதோட நிறுத்திட்டாங்க. அதுக்கு பேர் பிரசங்கத்தை, அவன் பண்ண பிரசங்கத்தை நிறுத்திட்டு அப்படி பைபிள். உடனே அடுத்தது ஏன்னா விட்டு அவன் என்னெல்லாம் பேசுறான்னு தெரியல. பரிசுத்தாவியார் போதுண்டா இதோடு நிறுத்துறா அப்படி நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு என்ன? இவ்விதமா இந்த முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்தார். இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் எது? முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசம். தண்ணீரில் அற்புதம் சொல்லுங்க. முதல்ல மாறாவின் தண்ணீர் மதுரமாயிற்று. சாவுக்கேதான தண்ணீர், குடிக்க முடியாத தண்ணி குடிக்கும்படி நல்ல தண்ணியா மாறிடுச்சு. மூன்றாவது, தண்ணீரை இயேசு கிறிஸ்து எல்லா அற்புதத்துக்கு மேல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது, மணவாளனை இறக்கியது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இயேசு செய்தார். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே இன்றைக்கும் இயேசு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே மதுரமாய் மாற்றி, சாவுக்கேதான யாதொன்றையும் ஆண்டவர் மாற்றி நல்லதாய் மாற்றி, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இனிமையான திராட்சரசமாய் மற்றவர்களுக்கு இருக்கிறதை போல எங்களையும் மாற்றுகிற தேவன், எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். அப்படியே செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்துட்டு ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு காணிக்கை. Check, check. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்ன போதுமே, ஒரு வார்த்தை
ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள். தண்ணீரில் அற்புதம் என்று சொல்ல தலைப்பிலே கேட்ட உம்முடைய பிள்ளைகள் அதை தியானிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் கசப்பை எல்லாம் மதுரமாய் மாற்றுகிற தேவன், சாவுக்கு ஏதுவான காரியத்தை மாற்றுகிற தேவன், ஆமாண்டவரே நன்மையாய் மாற்றுகிற தேவன், ஆண்டவரே இனிமையாய் எங்களுடைய வாழ்க்கையிலே திராட்சை ரசத்தை போல ஆண்டவரே மதுரமாய் மாற்றக்கூடிய தன்மை உடையவர். அப்படியே செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த ஆண்டவரே தசமபாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுக்கணும். உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை வர்த்திக்க செய்யணும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். குறைவில்லாமல் நடத்தணும். உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆரம்பத்தில் நாங்கள் கேட்டபடி ஏழை மக்களுக்கு இறங்குறவர்களாக, வரக்கூடிய நாட்களில் அதிகமாய் உதவி செய்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும். நன்மை செய்கிறவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நாங்களும் எங்களுடைய திருச்சபையும் இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.